பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நல்ல ஒரு துதி ஆராதனை ஏறெடுத்தோம். நல்ல பாடல்கள், அதே போல் நல்ல துதி ஆராதனை, அதே போல் நல்ல சாட்சிகளை கேட்டோம். அற்புதமான சாட்சிகள். நிச்சயமாக ஜெயம் டிவியில் நம்ம செய்யக்கூடிய ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்குது. அதே போல் அந்த இரண்டு சாட்சிகள் கேட்கும் பொழுது என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய பிரச்சனைலாம் பெருசாக இல்லை. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இருக்குது. அந்த வகையில் தேவன் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி வந்திருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி செலுத்தணும். அதே சமயத்தில் அந்த மக்களுக்காக நாம் ஜெபிப்பது அவசியமாக இருக்குது. அவங்க எல்லாருமே இன்னும் தேவனை பற்றி கொள்ளணும். ஏன்னா இந்த உலகத்தில் இவ்வளோ துன்பங்கள் இருக்கும்போது தேவனை பற்றி கொள்வது ரொம்ப அவசியம். அது ஏன்னா வேற யாராலையும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான இந்த துக்கத்திலிருந்து ஆறுதல் தர முடியாது, சமாதானத்தை தர முடியாது. ஸோ ஆகவே அவர்களுக்காக நாம் ஜெபிப்பது மிகவும் அவசியமாக இருக்குது. நல்ல சாட்சிகள், இரண்டு சாட்சிகளும் அற்புதமான சாட்சிகள். அதே போல் வாய்ப்புகளை பயன்படுத்தணுன்றதுக்கு நல்ல சாட்சி. லிடியா ஆண்டி சொன்ன சாட்சி, சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அந்த சின்ன வாய்ப்பை நாம் பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அதுதான் நம்முடைய லக்காக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஆகவே அதுவும் நல்ல ஒரு காரியம். அதே போல் பிள்ளைகள் நன்றாக வசனம் சொன்னாங்க, நன்றாக பாடினார்கள். தேவன் தாமே அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட சுஜித்துக்காக நம்ம ஜெபித்து கொள்வோம். சகோதரர் சுஜித்துக்கு அது ஏதோ மசில் ஸ்பாசம் நினைக்கிறேன், பிடிச்சிக்கிச்சு போல். ஸோ ஆகவே அது என்னென்னா, இந்த சர்ச் வேலை செய்யும் பொழுது தான் இந்த பெரிய இந்த பைப்ஸ்லாம் தூக்கும் பொழுது ரொம்ப அவருடைய வெயிட்டுக்கு மிஞ்சி அவர் தூக்கியிருக்கிறாரு. ஸோ அது போன வாரம் செஞ்சது, அதற்கான விளைவு இப்போ நடக்குது. ஆகவே ஆனால் மேஜராக எதுவும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும். ஆனால் நீங்கள் எல்லாருமே சுஜித்துக்காக, அவங்க குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். சரி, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, ஏற்கனவே நேரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ இதனால தான் டைமுக்கு நம்ம சர்ச்சை ஆரம்பிக்கணும். அதே போல் கொடுக்கப்பட்ட டைமில் எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ ஆகவே நானும் முடிந்த அளவுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட டைமுக்குள்ளேயே நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். சரி, இந்த நாளிலும் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, வேனிட்டி டு ட்ரூத், மாயையிலிருந்து உண்மை அப்படின்றது தான் இந்த நாளுக்கான தலைப்பு. சொல்லப்போனால் இந்த தலைப்பை நாம் சென்ற அதாவது ஒரு வாரத்துக்கு முந்தைய வாரத்தில் நம்ம பார்த்தோம். பகுதி 1 நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய பகுதி 2 இல்லைனா நிறைவு பகுதியாக நாம் பார்க்க இருக்கிறோம். நேரம் இருந்தால் இன்றைக்கு நம்ம நிறைவு செய்வோம். அப்படி இல்லைனா இது அடுத்த பகுதிக்கு 3வது பகுதியாக அது மாற்றப்படும். சரி, சென்ற பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, சாலமோனுடைய அந்த பின்னணி இல்லைங்களா, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து அவர் இந்த புத்தகத்தை எழுதுறாரு. குறிப்பாக நம்ம எதை கவனித்தோம் அப்படின்னா, பிரசங்கி புத்தகத்தை நம்ம கவனித்தோம், தியானித்தோம் இல்லைங்களா. பிரசங்கி, எக்லிஷியாஸ்டஸ், அதில் சாலமோன் சொன்ன சில காரியங்களை நம்ம எடுத்து தியானித்தோம். அப்படி பார்க்கும் பொழுது எந்த பின்னணியிலிருந்து அவர் எழுதுறாரு இந்த பிரசங்கி புத்தகத்தை, எந்த சிச்சுவேஷன், அதே போல் அவருடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, அதே சமயத்தில் அவர் எப்படிப்பட்டதான காரியங்களை நோக்கி அவருடைய புலம்பல்கள் இல்லைனா அந்த பிரசங்கி அந்த தத்துவங்களை அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம போன பகுதியில் நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் அவருடைய இயலாமை, அவர் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தார் அப்படின்றத அவர் ரொம்ப கவிதையாக அவர் பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். எப்படி அவருக்கு கண்ணு சரியாக தெரியாமல் போயிடுச்சு, வாயில் பற்கள் எல்லாம் கொட்டி போயிடுச்சு, காது சரியாக கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்புறதெல்லாம் நம்ம அந்த கவிதையாக அவர் எழுதியிருந்தார். அதெல்லாம் நம்ம தியானித்தோம். ஸோ இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாயையான இந்த உலகத்திற்கு இல்லைனா இந்த மாயையான இந்த உலகத்தில் என்னென்ன தீர்வுகள் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். சொல்லப்போனால் உண்மைகளை பார்க்க இருக்கிறோம். மாயைகளை கடந்து நம்ம எதை பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, உண்மை, ட்ரூத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ சொல்லப்போனால் சாலமோன் எப்படி அவருடைய புத்தகத்தில் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாமே என்னவா இருக்கு,
மாயையா இருக்கு, நம்ம வாழ்ற வாழ்க்கை எல்லாமே வேஸ்ட், மாயை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரும்பாலாக அதை தான் பேசுறாரு. ஆனா அதே சமயத்தில் அவர் வந்து சில காரியங்கள் இந்த பூமியில எதெல்லாம் நம்ம செஞ்சா அது வந்து நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றதையும் அவர் வந்து சில காரியங்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறார். நம்ம அவர் பிரயோஜனமாக எதெல்லாம் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்த காரியத்தை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா புதிய ஏற்பாடோடு ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். சரி, அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது சாலமோன் வந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பூமியில வந்து நம்ம ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, மாயையான இந்த பூமியில் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பாருங்க பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், எக்லீசியாஸ்டஸ் 7:1. பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. பாருங்க, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லதுன்றார். முதல்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம தியானிக்கலாம். என்ன சொல்றாருன்னா, பர்ஃப்யூம்ஸை காட்டிலும் எது வந்து நல்லதுன்றாருன்னா நற்கீர்த்தி நல்லது அப்படின்றாரு. அதுக்கு அடுத்ததே வந்து எதை பத்தி பேசுறாருன்னா மரணத்தை பத்தி பேசுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்படி வந்து இந்த டியோட்ரண்ட்லாம் பர்ஃப்யூம்லாம் போடுவோம் இல்லைங்களா, போட்டு அப்படியே அது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து இருக்க போதானா? கிடையாது இல்லைங்களா. இந்த பாடியே வந்து எப்படி தான் ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ் பாடி. வெயிலில் ஒரு 5 நிமிஷம் உங்களை நிற்க வச்சிட்டோன்னா போதும், என்ன ஆயிரும், பாடி வேர்த்து ஊற்றி ஸ்மெல்லு வந்து இல்லைங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் பக்கத்தில் யாரும் நிற்கிறது கூட யோசிப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க, போய் நல்லா குளிச்சுட்டு நல்லா பர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு அப்படி வந்து நிற்பீங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நீங்கள் வெயிலில் போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது வேலை செஞ்சீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, மறுபடியும் உங்களுக்கு அந்த களைப்பு இளைப்பு எல்லாமே வந்துடும். இப்போ சாலமோன் என்ன சொல்றாரு, இந்த பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி என்னவா இருக்குன்றாரு, நல்லதுன்றார். எப்படி வந்து இந்த பரிமள தைலம் கூட கொஞ்ச நேரம் தான் இருக்குமோ, அதுக்கப்புறம் அது போயிருமோ, ஆனால் அது இருக்கிற வரைக்கும் என்ன செய்தது, வாசனையை கொடுக்குது, நல்ல ஸ்மெல்லை கொடுக்குது. அதே போல் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதை காட்டிலும் எது நல்லது அப்படின்னா, நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை அது நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்றது தான் முக்கியமாக இருக்குது. எப்படி வந்து அந்த பரிமள தைலம் ஒரு காலம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிருமோ, அதே போல் நாமும் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த பூமியில் ஒரு காலம் வரைக்கும் இருந்துட்டு என்ன செஞ்சிடறோம், போயிடுறோம். ஆனால் அந்த பரிமளம் வந்து இருந்த காலம் வரைக்கும் வாசனை கொடுத்துச்சு. அதே போல் நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம சாட்சியாக வாழ்வது அவசியமாக இருக்கு இல்லைங்களா. அப்போ என்ன சொல்கிறேன்னா, நற்கீர்த்தி நல்ல பெயர். இப்போ மரிக்கும் பொழுது இல்லைங்களா, நம்ம ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது நம்மளை எப்படி மக்கள் நினைவு கூறுறாங்க அப்படின்றது தான் முக்கியமாக இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒருத்தன் பெரிய கோவக்காரன் அப்படின்னு மரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, பெரிய கோவக்காரையா அப்படின்வாங்க. அதாவது இதில் வந்து வித்தியாசம் இருக்கு. அவர் மரிக்கிற மரண நாளப்போ அவரை புகழ்ந்து பேசுவாங்க, அது வேற விஷயம் இல்லைங்களா. மரண நாளின் பொழுது அவரை வந்து புகழ்ந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்றது, அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து மனிதர்கள் என்ன செய்வாங்க, அதை வந்து நிதானிப்பாங்க. அப்போ சாலமன் என்ன சொல்றாரு, அந்த நற்கீர்த்தி தான் என்னவா இருக்கு, மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூமியில கூட நம்ம கிறிஸ்துவனுடைய நல்ல சாட்சிகளாக வாழணுமா இல்லைங்களா. கிறிஸ்துவனுடைய நல்ல சாட்சிகளாக வாழணும். அப்படி வாழும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்மளை வந்து புகழ்வாங்களான்னா கிடையாது தான். கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு என்னதான் இருக்கு, இகழ்ச்சி இருக்கு, நிந்தை இருக்கு, நம்மளை ஏளனம் பண்ணுவாங்க. அதுவும் இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலாம் ரொம்ப பெருகின ஒரு காலமாக இருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது இல்லைங்களா, அவங்களுக்குலாம் என்ன இருக்கும், ஒரு வகையான ஒரு ஏளனம், ஒரு நகைப்பு எல்லாமே இருக்கலாம். ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ராஜ்யம் வரும் பொழுது நாம் அனைவரும் தேவனால் கனப்படுத்தப்படுவோம். அப்பொழுது நம்முடைய அடையாளம் அது, அதற்கான பலனை நாம் அங்கே நம்மால் அடைந்து கொள்ள முடியும். அப்போ இந்த பூமியில் நம்முடைய அடையாளம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவர்கள் அப்படின்ற அந்த அடையாளம் சும்மா பெயருக்காக மட்டும் இல்லை, உண்மையான அந்த கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அடையாளமாக இருக்கணும். பாருங்க, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 1 Peter 2:12.
புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்றாருன்னா, அக்கிரமக்காரர்கள் தான் சொல்லுவாங்களாம் இல்லைங்களா? நீங்க போய் சுவிசேஷத்தை போய் சொன்னீங்கன்னா உங்களை என்னன்னு சொல்லுவாங்களாம்? புறஜாதிகள் அக்கிரமக்காரங்க, அநியாயம் பண்றவங்கன்னு வாங்கலாம். ஏதோ மதம் மாற்றம் பண்ண வந்துட்டாங்க, அக்கிரமம் பண்ண வந்துட்டாங்க, அந்நிய கடவுளை சொல்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் செய்வாங்களாம்? நம்மள அக்கிரமக்காரர்கள், தேச விரோதிகள் என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனா பேதுரு என்ன சொல்றாரு? அந்த விஷயத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா ராஜ்யத்தில் உங்கள் நிமித்தமாக தேவனுடைய நாமம் என்னாக போகுது? மகிமைப்பட போகுது. அப்ப இந்த பூமியில நம்ம இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நாம் நடக்கிறோம் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமோ வெக்கமோ நிந்தையோ நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அது எந்த இடமா இருக்கலாம், வேலை செய்கின்ற இடமா இருக்கலாம், இல்லைங்களா, வீடா இருக்கலாம், சமுதாயமா இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா கிறிஸ்து சொல்றாரு, யார் என்ன மனிதர் முன்பாக அறிக்கை செய்யறானோ அவனை தான் நான் என்ன செய்வேன்? பிதா முன்பாக அறிக்கை செய்வேன்றார். அப்ப நாம் மனதில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, முதலாவது காரியம், நாம் கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவனுடைய நல்ல சாட்சிகளாக இந்த பூமியில வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு பெயரோடு வாழ்வது தான் நல்ல பரிமள தைலத்தை காட்டிலும் அதிக நலமான ஒரு காரியமாக இருக்கு, அதிக விசேஷமான ஒரு காரியமாக இருக்கு. அப்ப நான் மரிக்கும் பொழுது இந்த உலகம் நம்மளை இப்ப கனப்படுத்தலனா கூட ராஜ்யத்தில் நம்மளை என்ன செய்வாங்களாம்? கனப்படுத்துவாங்க. அப்போ நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியில என்ன முயற்சி எடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்துவ அடையாளத்தை எப்படிலாம் நம்ம தக்க வைத்து கொள்ள முடியும், அவருக்கு எப்படிலாம் சாட்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்றதுக்காக முழு முயற்சி நம்ம எடுக்கணும். ஒரு இடத்துல புதிய ஏற்பாட்டில் பேதுரு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நீங்க ஏதாவது தவறு செய்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க, தண்டனை அனுபவிச்சீங்கன்னா அதனால என்ன பலன் இருக்கு? மாறாக நீங்க கிறிஸ்துவுக்காக பாடுபட்டு அதன் மூலமாக நீங்க தண்டனை அனுபவிச்சீங்கன்னா அதற்கு என்ன இருக்கு? உங்களுக்கு பலன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, கிறிஸ்துவிற்காக நாம் பாடுபடும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அடையாளத்தோடு நாம் வாழும் பொழுது அதற்கான பலனை ராஜ்யத்தில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். சரி, அதே சமயத்தில் இந்த இடத்துல சாலமோன் சொல்றார், அதாவது பிரசங்கி 7:1 ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் அவனுடைய மரண நாள் நல்லதுன்றாரு. சரி, எந்த கண்ணோட்டத்தில் அதை சொல்றாரு சாலமோன்? எந்த கண்ணோட்டத்தில் அதை சொல்றாரு? ஜனன நாள்னா என்னது? உங்களுடைய பர்த்டே. மரண நாள்னா டெத் டே. இப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய பர்த்டே காட்டிலும் எதுதான் நல்லதுன்றாரு? டெத் டே தான் நல்லது. சொல்ல போனா என்ன சொல்றாரு, நீங்க விருந்து வீடா சாவு வீடான்னா நீங்க எதுக்கு போங்கன்றாரு? சாவு வீட்டுக்கு போங்க அப்படின்றாரு. இது கொஞ்சம் கேட்க கஷ்டமா இருக்கு, என்னங்க சாவு வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு அப்படின்ட்டு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சாலமோன் சொல்றாரு, நீங்க விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்க யாருன்றதை நீங்களே என்ன செஞ்சிருவீங்க? மறந்துடுவீங்க. ஏன்னா விருந்து வீட்டுக்கு போனீங்கன்னா நல்லா ஜாலியா எல்லாரோட பேசிக்கிட்டு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஒரே எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷம், நகைப்பு, மகிழ்ச்சி, இதுதான் இருக்கும். ஆனா ஒரு மரண வீட்டுக்கு போகும் பொழுதுதான் எல்லாரும் அழுவாங்க. ஒரு மரணத்தின் உடலை, சரீரத்தை நீங்க பார்ப்பீங்க. அதை பார்க்கும் பொழுது நம்முடைய லைஃப் கூட இப்படிதான் இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த மரணத்தை குறித்து சாலமோன் சொல்லும் பொழுது எந்த கண்ணோட்டத்தில் இவர் சொல்றார் அப்படின்னா, இவர் ஒரு நல்ல ஒரு கண்ணோட்டத்தில் சொல்றார். எப்படின்னா, அந்த வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கும் பொழுது, ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாள் நல்லதுன்னு சொல்லும் பொழுது அவர் எதை குறித்து பேசுறாரு அப்படின்னா, உங்களுக்கு மரணத்தின் பொழுது உங்களுக்கு என்ன கிடைச்சிடுச்சு? எல்லாமே விடுதலை கிடைச்சிடுச்சு, ரெஸ்ட் கிடைச்சிடுச்சுன்ற கண்ணோட்டத்தில் பேசுறாரு இல்லைங்களா? இப்போ உலகத்தில் நம்ம இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கு? நம்மளுக்கு பாடுகள் இருக்கு இல்லைங்களா? எத்தனை பேர் நம்ம நினைச்சிருக்கோம், ஏன்டா இந்த பூமிக்கு வந்தோன்னு நினைச்சிருக்கீங்களா இல்லையா? நினைக்காத யாரா இருக்கீங்களா? மேபி குட்டி பசங்க வேணா இருப்பாங்க. முதல்ல நினைச்சோம், இப்ப இல்ல. பிரச்சனை வரும்போது நினைப்பீங்க, ஓகே. பிரச்சனை வராத வரைக்கும் அப்படி நினைக்க மாட்டோம். ஆனா மனித இயல்பு அது. மனுஷனுடைய இயல்பு எப்படி அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது நம்முடைய மாம்சம் நம்மை அறியாம என்ன சொல்லிடும் அப்படின்னா, என்னடா வாழ்க்கை இது? வாழ்க்கை என்ன ஆயிருதுன்னா ஒரு சலிப்பாயிருது, ஒரு கசப்பாயிருது.
அப்ப சாலமன் என்ன சொல்றாரு, நீ வாழ்நாள் முழு, ஏன்னா ஃபுல்லா என்ன எழுதியிருக்காருன்னா இந்த வாழ்க்கை மாயை மாயன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அப்ப என்ன சொல்றாருன்னா சாவறது தான் நல்லது, செத்துட்டா நிம்மதி. ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய தேவையில்ல, இந்த குழந்தைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க, யாரை கையில் வச்சுக்கோங்க, அப்படி குழந்தைய விடாதீங்க சர்ச்சில். சரி, ஓகே. ஸோ வாழ்க்கையை வந்து நம்ம எப்படி கவனிக்கணும் அப்படின்னா, வாழ்க்கையில் வந்து எத்தனையோ பாடுகள் இருக்கு, அந்த பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம கடந்து நம்மளுக்கு வந்து ஒரு தீர்வு இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அமைதி எப்போ கிடைக்குது அப்படின்றாருன்னா சாலமோன் மரணத்தின் பொழுது அந்த அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்ணோட்டத்தில் தான் சாலமோன் இங்கே பேசுறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது பவுல் என்ன சொல்றாரு, நான் மரிச்சேன்னா நல்லதுன்றாரு. அவர் எந்த கண்ணோட்டத்தில் சொல்றாரு அப்படின்னா, நான் மரிச்சேன்னா கிறிஸ்துவோடு போயிடுவேன் அப்படின்றார். இல்லைங்களா? இந்த சரீரத்தில் நாம் இருப்பதை காட்டிலும் நான் மரிக்கிறது நல்லது, ஏன்னா வந்து கிறிஸ்துவோடு நான் வந்து இணைக்கப்படுவேன் அப்படின்றார். பாருங்க, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பிலிப்பியன்ஸ் 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். டெத் வந்து எனக்கு என்னவா இருக்குன்றாரு, கெயினா இருக்குன்றாரு. இல்லைங்களா? கிறிஸ்து என் ஜீவன்றாரு. அப்போ பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது டோட்டலா மாறிடுச்சு. கிறிஸ்துவர்களா இருக்கக்கூடிய நமக்கு என்ன அறிவுரை இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவனுடைய சாட்சியா இருந்து அவருடைய வேலையை செய்யுங்க. செத்ததுக்கு அப்புறம் எங்க போங்க, கிறிஸ்துவோடு நீங்க போங்க அப்படின்றார். அப்படின்னா பவுல் என்ன சொல்றாருன்னா, பூமியில இருக்கும் பொழுதும் நான் கிறிஸ்துவனுடைய பணியை செய்வேன், மரித்ததுக்கு அப்புறம் நான் அதை காட்டிலும் உயர்வை அடைய போறேன். ஏன் அப்படின்னா, நான் மரிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய பணிகள் எல்லாவற்றையும் செய்து நான் எங்க போறேன், பரம கானானுக்கு போறேன், கிறிஸ்துவோடு நான் இருக்க போறேன் அப்படின்றார். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 3:4 எதை பற்றி பேசுறாங்க அப்படின்னா, இளைப்பாறுதலை பற்றி பேசிட்டு இருக்காங்க. இளைப்பாறுதல். அப்போ புதிய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே வந்து நம்மளுக்கு மரணம் இருந்தாலும் பவுல் என்ன சொல்ற, அந்த மரணம் வந்து எனக்கு சொல்ல போனா நல்லதுன்றாரு பவுல். அங்க சாலமன் என்ன சொல்றாரு, மரணம் நல்லதுதான். ஏன் நல்லதுன்னா, அது வந்து எனக்கு எல்லா பிரச்சனையில இருந்து என்ன செஞ்சிருது, எனக்கு தீர்வு கொடுத்துருதுன்ற கண்ணோட்டத்தில் அவர் பேசுறாரு. உழைப்பு, டெய்லியும் சாப்பாடுக்கு இந்த வயிறு, காலையில் இப்போ இன்னும் ஒரு அரை மணி நேரம் மெசேஜ் எடுத்தோன்னா எல்லாருக்கும் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிடும். 1 மணி நேரம் எடுத்தோன்னா நீங்களே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா, இந்த சரீரம் நான் முன்னாடியே சொன்னது போல் ரொம்ப ஹை மெயின்டெனன்ஸ். அப்போது சாலமோன் எப்படி பேசுகிறார் அப்படின்னா, இந்த தொல்லையிலிருந்துலாம் எனக்கு மரணத்தில் என்ன கிடச்சிருது, விடுதலை கிடச்சிருதுன்ற கண்ணோட்டத்தில் பேசுகிறாரு. ஆனால் பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் மரிச்சேன்னா எனக்கு நல்லது. ஏன் அப்படின்னா, நான் எங்கே போயிடுவேன், கிறிஸ்துவோடு போயிடுவேன் அப்படின்றார். அந்த மகிழ்ச்சி அவருக்குள்ளாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா, அவர் வந்து நற்கீர்த்தி உள்ளவராக இந்த பூமியில் பவுல் வாழ்ந்தார். அதனால்தான் வந்து என்னன்னா அவரால் உறுதியா சொல்ல முடியுது, நான் இப்ப மரிச்சேன்னா எங்க போயிருவேன், கிறிஸ்துவோடு போயிருவேன்றார். நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நம்ம கிறிஸ்துவுக்காக உண்மையாகவே பாடுபட்டோமா, உழைச்சோமா, சாட்சியா இருந்திருக்கிறோமா, அதற்கான பணிகளை செஞ்சிருக்கிறோமா அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நம்மையே நிதானிக்கணும். இன்னைக்கு நான் மரிச்சேன்னா கிறிஸ்துவோடு போயிருவேன். சொல்ல போனால் இன்னொரு இடத்துல பவுல் சொல்றாரு, நான் வந்து கிறிஸ்துவோடு இப்பயே போயிட்டேன்னா சந்தோஷம்தான், ஆனால் நான் பூமியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு ஆதாயம் அப்படின்றாரு. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியும் அப்படின்றார். அப்போ பவுலுக்கு இருந்த அந்த கன்விக்ஷன் அது வந்து நம்மளுக்கு இருக்கா? நம்ம இன்றைக்கு மரித்தோன்னா கிறிஸ்துவ போய் பார்ப்போம், கிறிஸ்துவோடு நம்ம சேர்க்கப்படுவோன்ற கன்விக்ஷன், அந்த ஒரு தைரியம், அந்த ஒரு நிச்சயம் நமக்குள்ளாக இருக்கா அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், நிதானித்து பார்க்கணும். சரி, ஆகவே முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த மரணம் அப்படின்னு சொல்லும், அதாவது நற்கீர்த்தி அவசியமா இருக்கு, அதே சமயத்தில் மரணம் சொல்லும் பொழுது நாம் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அந்த மரணத்தை நாம் வந்து சரியான முறையில் மேற்கொள்ளணும் அப்படின்னா இந்த பூமியில் சரியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வது அவசியமாக இருக்கு. இன்னொரு வசனத்தை கூட வேணா வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 14:13, ரெவல்யூஷன் 14:13. பின்பு பரலோகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. பாருங்க, அப்புறம் அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பார்வார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போகும். பாருங்க, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள், எல்லாரும் மரிக்கிறவர்கள் இல்ல,
எல்லோரும் கர்த்தருக்குள் மரிக்கிறவங்க கிடையாது இல்லைங்களா. அலெக்சன் பேர் வச்சுக்கிறதுனால கர்த்தருக்குள் மரிக்கிறேன்னு நீங்க வேணா சொல்லிக்கலாம். ஆனா அலெக்சன் பேரை வச்சுக்கிட்டு கர்த்தருக்கான கிரியைகளை செய்யாம மரிச்சா அப்படின்னா அது கர்த்தருக்குள் மரிக்கிறது கிடையாது. அப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தருக்குள் உண்மையாக மரிக்கிறவர்கள் அவங்க யாரா இருக்காங்களாம், பாக்கியவான்களா இருக்கிறாங்களாம். அவர்களுடைய பிரயாசம், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட என்ன செய்யுது போகுது. என்ன கிரியைகள்? எல்லாரோட சண்டை போட்டேன், நான் வந்து எல்லாரோட கெத்து காட்டினேன், என் பேங்க் பேலன்ஸ் வந்து 1 கோடி ரூபா இருந்துச்சு, நான் இத்தனை சொத்துக்கு அதிபதி, இந்த கிரியைகளா போது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளான கிரியைகள், என்னென்ன காரியங்கள் நீங்க செஞ்சீங்க கிறிஸ்துவுக்காக, என்னென்ன விஷயங்கள்ல நீங்க வந்து உங்களை ஈடுபடுத்தி கொண்டீங்க கிறிஸ்துவுக்காக, அந்த கிரியைகள் உங்களோடு கூட உங்க மரணத்தின் பொழுது போகுது. ஆகவே வந்து நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் நீங்க அப்படி கர்த்தருக்குள் மரிச்சிங்க அப்படின்னா நீங்க எப்படி இருக்கீங்க, பாக்கியவான்களா இருக்கீங்க. சரி, 2வது பாயிண்ட், சாலமன் எது நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாற்றுது அப்படின்ட்டு 2வது காரியமாக எதை சொல்றார் அப்படின்னா பாருங்க, பிரசங்கி 6:9, எக்லீசியாஸ்டஸ் 6:9. ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். சரி, இது யாரு புரிஞ்சுக்கிட்டீங்க? யாரு எனக்கு விளக்கம் சொல்லுங்க. ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம்ன்றாரு. யாருக்கு என்ன புரிஞ்சுது? இருக்கிறத போதும், இருக்கிறது போதும். கரெக்டா? கீழ் வீட்டில் சரி, ஏதோ பிரதர் ஏதோ சொல்ல வர்றாரு. ஓகே, எதிர் வீட்டு பிரியாணியோட நம்ம வீட்டில் இருக்க தயிர் சாதம் பெஸ்ட்டு. சிஸ்டர் இருக்கிறனால அப்படி சொல்றீங்களா? ஓகே, சரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எதை சொல்லுது அப்படின்னா, நாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிராக்டிஸ் கண்டென்மெண்ட். கண்டென்மெண்ட்னா என்னது? போதும் என்கின்ற மனது உடையவர்களாக இருக்கணும் இல்லைங்களா. ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிலும் இல்லைங்களா கண் கண்டதே நலம். ஆசையானது வந்து தேடிக்கினே இருக்கும், ஏதாவது இது வேணும் அது வேணும் இல்லைங்களா. இன்றைக்கு பாருங்க, பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு அப்படியே நின்றுதான்னா அந்த ஆசை நிற்கிறது கிடையாது, அது தொடர்ந்து கொண்டே போகுது. அதுக்கு எந்த லெவலுக்கு வேணாலும் போறாங்க. ஆனா வசனம் அதற்கு மாறாக சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, ஆசையானது அலைந்து தேடுவதை பார்க்கிறோம், உன்னுடைய கண் கண்டது நலம். சொல்ல போனால் புதிய ஏற்பாட்டில் கூட இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. பாருங்க, எபிரேயர் 13:5, ஹீப்ரூஸ் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பாருங்க, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருந்து இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதுல வந்து பாத்தீங்கன்னா சாலமோனும் தெளிவா இருக்கிறாரு, புதிய ஏற்பாடும் தெளிவா இருக்கு. என்ன அப்படின்னா, உனக்கு எது இருக்கோ அது போதும்னு நீ நினைச்சுக்கோ அப்படின்றார். ஏன்னா இன்னொரு வசனத்துல இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக எச்சரிக்கிறார். பாருங்க, லூக்கா 12:15, லூக் 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். பாருங்க, பொருள் ஆசையை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் ஒருவனுக்கு எல்லாம் இருந்தாலும், மிகுதியாய் ஆஸ்தி பொருட்கள் இருந்தாலும் அது அவனுக்கு என்ன இல்லையா, ஜீவன் இல்லை. அப்ப வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, உனக்கு எது தேவன் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அதை உனக்கு ஏற்ற காலத்தில் கொடுப்பாரு. அதான சொல்லப்பட்டிருக்கு. அதான் வந்து எபிரேயர் 13:5 என்ன சொல்றாரு, நான் அழைத்தவர் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ நம்ம வந்து எப்பொழுதுமே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது, இந்த ஆசை போல அலைந்து திரிந்து கொண்டு நம்முடைய மனதை என்ன செய்யக்கூடாது, போய் சுத்திட்டு வாப்பா, பக்கத்து வீடெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வா இல்லைங்களா. அது பண்ணக்கூடாது, சர்ச்சிலேயே பண்ணக்கூடாது
இல்லைங்களா? சர்ச்சிலேயே வந்து இவங்கள பாரு அவங்கள பாரு, யாரையும் பார்க்காத. உனக்கு என்ன இருக்கு? கண் கண்டதே நலம். உனக்கு ஏற்ற வேளையில் தேவன் உன்னை உயர்த்துவார். உனக்கு ஏற்ற வேளையில் எது உனக்கு எப்போ தேவைன்ட்டு தேவன் உனக்கு அதை சரியான வேலையில் உனக்கு கொடுப்பார், இல்லைங்களா? ஸோ எப்படி வந்து ஒரு குழந்தைக்கு அயன் பாக்ஸ் வந்து சரியான வேலையில தான் கொடுக்கணுன்ட்டு நம்மளுக்கு தெரியுதோ, இல்லைங்களா? குட்டி குழந்தைக்கு வந்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், அயன் பாக்ஸு கொடுக்க மாட்டோம், இல்லைங்களா? ராஷ் இருக்கு, அவன் கையில் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க, இல்லையா? அக்ஷா இருக்கா, கையில் கொடுப்பீங்களா? அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோமா விளையாடு அப்படின்னு சொல்லுவோமா? மாட்டோம். அப்போ உங்களுக்கு தெரியுது, இல்லைங்களா? நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த குழந்தை வளர்ந்து கொஞ்சம் பெரியவங்க ஆகும் பொழுது கையில் அவங்க எடுத்தா கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, தடை பண்ண மாட்டீங்க. சொல்ல போனால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துருவீங்க, பைக் வாங்கி கொடுத்துருவீங்க, இல்லை கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா போதும். நம்ம பசங்களை பற்றி நம்மளுக்கு தெரியும், இல்லையா? வீட்டில் கூட ஏதாவது வீட்டில் வந்து சாப்பிட்ற விஷயத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர்பார்த்த சாப்பாடு இல்லை அப்படின்னா, என்ன மம்மி வீட்டில் இதே சாப்பாடா, இன்றைக்கி ரசம் சோறா அப்படின்ன உடனே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, கஷ்டமாயிருது. உடனே நம்மளுடைய அம்மாக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, உடனே கிச்சனில் போய் ஏதாவது மேஜிக் பண்ணி கொண்டு வந்து நீட்டுறாங்க. பசங்க பார்த்தோன்னே, எப்படி இது, எப்படி இந்த சாப்பாடு வந்துச்சு, ரசம் சோறுன்னு பார்த்தா இங்கே வர புதுசாக ஏதோ ஒன்று வந்துருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு காரியத்தை கொடுக்கணுன்ட்டு உங்களுக்கு அந்த ஏற்ற சமயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, அதை அவங்களுக்கு கொடுக்குறீங்க. அவங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீங்கள் கொடுக்குறீங்க, எஃபர்ட்ஸ் போட்டு, இல்லைங்களா? காசு இல்லைன்னா கூட, இல்லைங்களா? ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபீஸுக்கு காசு இல்லை, என்ன செய்யணும், யார்கிட்டயாவது போய் ஐயா காசு கொடுங்க. நீங்கள் படுற கஷ்டம் உங்கள் குழந்தைங்க பார்க்காதுங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் குழந்தைக்காக எடுக்கின்ற முயற்சி, அது எதற்காக? உங்கள் குழந்தைக்கு அந்த சமயத்தில் அது தேவைன்றதை நீங்கள் என்ன செய்கிறீங்க, உணர்றீங்க. நீங்கள் முன்னாடியே அதை கொடுத்தீங்கன்னா கெட்டு போயிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஆளுக்கிட்ட போயிட்டு கோடிக்கணக்காக பணம் கொடுத்தா என்ன ஆயிரும், அவன் அதை நாசம் பண்றான். அந்த பணத்தை நாசம் பண்றது ஒன்று, அவன் தன்னை என்ன செய்வான், கெடுத்து கொள்வான். அப்ப தேவனுக்கு தெரியும் எந்த சமயத்தில் உங்களுக்கு எது வேணும். உங்களுக்கு பணம் எந்த சமயத்தில் வேணும், உங்களுக்கு வீடு எந்த சமயத்தில் வேணும், உங்களுக்கு எது எந்த சமயத்தில் வேணும்ன்றது தேவன் நன்றாகவே அவர் அறிந்திருக்கிறார். எப்படி நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எது வேணும்ன்றத முன்கூட்டியே நன்றாக அறிந்திருக்கிறீங்களோ, இல்லைங்களா? தேவனுக்கு அது நன்றாகவே தெரியும். ஆனால் நம்ம வந்து அடிக்கடி குழந்தைங்க மாதிரி தான். குழந்தைங்க என்ன செய்வாங்கன்னா, அயன் பாக்ஸ் கொடுக்கலன்னா அலோங்க. குட்டி குழந்தையா இருக்கும்போது அயன் பாக்ஸ் பார்க்க நல்லா அழகாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு. இல்லைனா சீரியல் செட்டு நல்லா அழகாக நல்ல கலர் கலரில் லைட் அடிக்குது, குழந்தை போய் தொடணும்னு ஆசைப்படுது, கொடுக்க மாட்டிருக்கோம். உடனே என்ன செய்யுது குழந்தை, அப்படியே உருண்டு புரண்டு, இல்லைங்களா? அழுது எனக்கு கொடு அப்படின்னு அழுவுது. அதனால சரி பாவம் கொடுத்தா என்ன ஆகும், குழந்தை என்ன ஆகும், செத்து போயிடும், இல்லையா? அதுக்கப்புறம் மண்டையில் அடிச்சு என்ன யூஸ் இருக்கு, இல்லைங்களா? ஸோ இப்போ தேவன் கூட என்ன செய்யறாரு அப்படின்னா, நிறைய டைம் நம்ம குழந்தை மாதிரி என்ன செய்யறோம், தேவன் கிட்ட போய் புலம்புறோம். ஏன் தேவனே எனக்கே இது இல்லை, அவங்களுக்கு அதை கொடுத்துட்டீங்க, எனக்கே இது இல்லை என் லைஃப்ல, அவங்கள பாருங்க நல்லா இருக்காங்க, இவங்கள பாருங்க நல்லா இருக்காங்க, எனக்கே இது கிடைக்க மாட்டேங்குது, நீங்க என்ன தேவன் அப்படின்னு குழந்தை மாதிரியே என்ன செய்யறோம், தேவன் கிட்ட போய் சண்டை. தேவன் கேட்கவே மாட்டார். எப்படி நீங்க குழந்தை சண்டை போட்டு உங்ககிட்ட அடம் பிடிச்சா நீங்க கேட்கவே மாட்டீங்களோ, தேவன் கேட்கவே மாட்டாரு. நீங்க என்ன அழுதாலும் இது பண்ணாலும் கேட்கவே மாட்டாரு. எப்போ கொடுக்கணுன்றது அவருக்கு நன்றாக தெரியும். அவர் கொடுக்கும் பொழுது அது உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ அவர் கொடுப்பதற்கு அது ஆசீர்வாதத்தோடு அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம இருதயம் எப்படி இருக்கணும், போதும் என்கின்ற மனதுடைய இருதயம் உள்ள கிறிஸ்துவர்களாக இருப்பது அவசியம். இந்த கம்பேரிசன் பண்ணக்கூடாது, இது வேணும் அது வேணும் இது அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்க, உங்களை மாற்றிக்கொண்டு பாருங்க உங்க லைஃபை, இல்லைங்களா? யாரெல்லாம் அதை கேட்குறீங்களோ அதை லைஃப்பை மாற்றுங்க, கொஞ்சம் மாற்றி பாருங்க. அந்த கண்டென்ட்மெண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, போதும் என்கின்ற அந்த இருதயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம கண் கண்டது போதும் அப்படின்ற அந்த இருதயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் தேவனுக்கு வேணும். அந்த இருதயம் இருந்துட்டா போதும். நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்கள் குழந்தை எதுக்கும் அடலாம் பிடிக்கிறது இல்லை, நீங்கள் சொன்னால் கேட்டுக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த குழந்தைக்கு டபுளாக செய்வீங்க, இல்லைங்களா? டபுளாக செய்வீங்க, அதிகமாக செய்வீங்க. அப்போ தேவன் சொல்லப்போனால் உங்களை காட்டிலும் நல்லவர்.
நம்மை காட்டிலும் நல்லவர், என்ன காட்டிலும் நல்லவர், அவர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருவரே பரிசுத்தர். அப்போ நீங்க அவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆகவே இரண்டாவது காரியம் என்னன்னா, அந்த போதும் என்கின்ற அந்த மனது, அது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம். அதுவும் இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இந்த மனது இருப்பது ரொம்ப கடினம் தான். ஏன்னா இன்றைக்கு தெருவில் போனீங்கன்னா ஏதாவது ஒரு காரியம் உங்களை என்ன செய்யுது, பிடிச்சி இழுக்குது இல்லைங்களா? எங்கேயாவது ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான் வரும் இல்லைங்களா? உங்களுக்கு கவரக்கூடியதாக தான் இருக்கு. ஆனால் பாருங்க, பவுலுடைய மனநிலைமை பாருங்க, என்ன சொல்றாரு, அதாவது உடுக்க உடையும் உண்ண உணவு இருந்தால் போதும்ன்றாரு, வேற எதாவது வேணான்றாரு இல்லைங்களா? அவருடைய கண்டென்ட்மெண்ட், அவருடைய இருதயம் பாருங்க அப்படி இருக்கு. கம்ப்ளைனே பண்ணல பவுல். சொல்ல போனால் அவர் அவர் சம்பாதிக்கிறதே சின்ன வேலை தான். அவர் என்ன வேலை செய்யறாரு, கூடார தொழில். அந்த சம்பாத்தியத்துல அவர் சகோதரர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கிறாராம். எப்படி இது? அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த போதும் என்கின்ற அந்த மனது இருந்தால் போதும், அது தேவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு இருதயம். அதுதான் தேவனுக்கு பிடித்த ஒரு இருதயம். ஏன் அப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, போதும் என்கின்ற மனது இருந்துச்சு அப்படின்னா உங்க டைம் ரொம்ப சேவ் ஆகும். போதும் என்கின்ற மனது இல்லைன்னா உங்க டைம் என்ன ஆகாது, சேவ் ஆகாது. டைம் என்ன செய்யும், இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இது வேணுமே, அது வேணுமே, இதை சேர்க்கணும், அதை செய்யணும், இப்படின்றதுலேயே என்ன செஞ்சிடும், உங்க நேரம் காலம் ஃபுல்லா போயிடும். ஆனா போதும் என்கின்ற மனது இருக்கும் பொழுது உங்க நேரம் காலம் அதிகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா உங்க டைம் எங்க போயிடும், யார்கிட்ட போயிடும், தேவன் பக்கம் போயிடும். ஆகவே இரண்டாவது காரியம் என்னன்னா, போதும் என்கின்ற அந்த மனது இருப்பது அவசியமா இருக்கு. சரி, மூன்றாவது என்ன அப்படின்னா, அவாய்ட் த பிளஷர் ட்ராப். அதாவது என்னன்னா, இன்பமானவைகளை நீங்க என்ன செய்யுங்க, அதுல எச்சரிக்கையா இருங்க இல்லைங்களா? இந்த உலகத்தில் இன்பம் சொல்லிட்டு நிறைய பாவங்கள், இச்சைகள் இருக்கு, அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாருங்க, பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எக்லீசியாஸ்டஸ் 2:1. வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். பிரசங்கி 2:1. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். பாருங்க, இன்பத்தை அனுபவி. இவர் என்ன இன்பம் பண்ணாரு, நல்லா குடிச்சாரு, நல்ல பெண்களோடு இருந்தாரு, நல்ல சுகபோகமா வாழ்ந்தாரு. என்ன சொல்ல, இன்பத்தை அனுபவின் அப்படின்னு சொன்னாராம். என்ன அது, இதோ இதுவும் மாயையா இருந்தது. இதுவும் என்னது, மாயை. இப்ப அவருக்காவது பரவாயில்ல, அவராது கிறிஸ்துவுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதர், இன்பத்தை அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்பத்தையும் அனுபவிச்சு முடிச்சிட்டாரு. இப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிறிஸ்தவர்களா இருக்கக்கூடிய நாம் இந்த இன்பத்தின் வலையில, பிளஷர் டிராப்ல போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக போகக்கூடாதபடிக்கு இந்த இன்பமே என்ன செஞ்சிடும், நம்மள தடுத்துரும் சொல்லிட்டு எச்சரிக்கையாக புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இந்த இன்பத்து நிமித்தம் சாலமோன் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ள முடியாமல் போனதோ, அந்த இன்பத்தினாலதான் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு காத்துக்கொள்ள முடியல. அவருடைய அழைப்பு போச்சு, அவருடைய ஞானம் போச்சு, அவருடைய புத்தி போச்சு, அவருடைய மரியாதை, செல்வாக்கு எல்லாம் போச்சு, உடல் போச்சு. எதனால, இன்பத்தினால். நல்லா குடிச்சாரு, எல்லாம் ஃபெயிலியர், லிவரு எல்லாம் ஃபெயிலியர். இப்படி நடக்கும் போது சொல்ற, என்ன குடுகுடுன்னு சத்தம் வருது, ஏதோ ட்ரம்முக்குள்ள ஏதோ டம்ளர் போட்ட மாதிரி இல்லையா? நல்ல பெண்களோட தவறு பண்ணாரு, உடல் பலவீனம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஸோ இன்பத்தை அனுபவித்த, நல்லா நினைச்சது கண்டபடி குடிச்சிருக்கிறாரு, கண்டபடிக்கு சாப்பிட்டுருக்கிறாரு. சீக்கிரத்தில் 60 வயசுல என்ன ஆகி போச்சு, கண்ணு சரியா தெரியல, காது சரியா கேட்கல இல்லைங்களா? பல்லெல்லாம் கொட்டி போச்சு, கண்ணு பார்வை மங்கி போச்சு, நடக்க முடியல, முதுவெலும்பு வலிக்க ஆரம்பிச்சிடுச்சு, கூண ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா வாழ்க்கை? அதான் சொல்றாரு, இன்பம் இதுவும் என்னது, மாயை. இப்ப எப்படி சாலமோனுக்கு இந்த இன்பமே ஒரு வலையாக மாறிவிட்டதோ, அவருடைய பெயர், கீர்த்தி எல்லாத்துக்கும் இந்த இன்பமே என்னவாயிடுச்சு, மிக பெரிதான ஒரு தடையாக மாறினதோ, கிறிஸ்துவர்களாகிய நமக்கும் இந்த உலகத்தில் சில இன்பங்கள்னு ஒன்று இருக்கு. இந்த இன்பங்களின் வலையில போய் நம்ம போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நாம் பரம கானானை, ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது அப்படின்றத நேரடியாகவே பவுல் எச்சரிக்கிறார். பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 Corinthians 6:9-10. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். பாருங்க என்ன சொல்றாரு, வஞ்சிக்கப்படாது. நல்ல இதை கவனிங்க.
டு நாட் கெட் டிசீவ்டு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா வஞ்சிக்கப்படாதிருங்க. ஏன்னா சாத்தானுடைய வேலை என்னன்னா வஞ்சனை தான். அவன் எல்லாரும் என்ன செய்யறான்னா வஞ்சிக்கிறான். இங்க பவுல் என்ன சொல்றாரு? வஞ்சிக்கப்படாதிருங்க. அப்புறம் வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. பாருங்க, இவங்களாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பதில்லை. யாரெல்லாம் சொல்றாரு? வேசி மார்க்கத்தார் இல்லைங்களா? அதே போல விக்கிரகாராதனைக்காரர். ஒருத்தர வாசிங்க. வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், அப்புறம் விபச்சாரக்காரரும். விபச்சாரக்காரர் வித்தியாசம் இருக்கு. வேசி மார்க்கத்தார், விபச்சாரக்காரர். வேசி மார்க்கத்தார்னா ஒரு இம்மாரல் லைஃப், தவறான ஒரு ஒரு ஃபில்தி லைஃப் வாழ்றது. ஓகே. வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரரும். சுய புணர்ச்சிக்காரர் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அப்புறம் ஆண் புணர்ச்சிக்காரரும். ஆண் புணர்ச்சி இன்னைக்கு சொல்றாங்களே இந்த கே ரைட்ஸ், அந்த ரைட்ஸ். ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடனும் திருடரும் பொருளாசைக்காரரும். பொருளாசை நீங்க நல்லா கவனிக்கணும். பொருள் ஆசை, அந்த பொருள் ஆசையே வந்து ஆபத்து. பொருள் ஆசைக்காரரும் வெறியரும். வெறியர் குடிக்கிறவங்க, வெறிச்சு குடிச்சு இருக்கிறவங்க வெறியரும். உதாசீனரும். உதாசீனர். உதாசீனர்னா யாரு? அலட்சியம். எல்லாத்தையும் அலட்சியம். ஏசாயிருந்தால அலட்சியமா எடுத்துக்கிறான்ல எல்லாத்தையும். அதே போல இந்த அழைப்பை அலட்சியப்படுத்துறது, இந்த கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பை அலட்சியப்படுத்துறது, கிறிஸ்துவனுடைய பலியை அலட்சியப்படுத்துறது, இவங்க அலட்சியக்காரர், உதாசீனக்காரர். அப்புறம் கொள்ளைக்காரரும். கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்புறம் அதுக்கப்புறம் உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். பாருங்க, உங்களில் சிலர் இப்படி இருந்தீங்க, ஆனா அதுல இருந்து வந்துட்டீங்க. மறுபடியும் போய் என்ன செஞ்சுக்காதீங்க, அதுல போய் மாட்டிக்காதீங்கன்றார். அதனாலதான் ஸ்டார்டிங்லயே வந்து பவுல் என்ன சொல்றாருன்னா, வஞ்சிக்கப்படாதிருங்கள். இந்த லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்கன்னா, இல்லைன்னா நான் இருந்தேன்னா, யாரா இருந்தாலும் ஒன்னு கேரண்டீடு, நீங்க ராஜ்யத்துக்கு போக முடியாது. போக முடியாது. ஏன்னா இது ஒரு இடத்துல பவுல் சொல்ற, இன்னொரு இடத்துலயும் சொல்றாரு பாருங்க. இதே இதை இன்னொரு இடத்துல சொல்ற. கலாத்தியர் 5:19 இருந்து வாசிங்க. கலாஷியன்ஸ் 5:19 இருந்து. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் நான் ரீஐட்ரேட் பண்றேன்றார். மறுபடியும் நான் சொல்றேன், இவங்கெல்லாம் ராஜ்யத்துல சுதந்திரிக்க மாட்டாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, அதை மீண்டும் நான் சொல்றேன்றார். அப்ப என்ன அப்படின்னா, தேவன் வந்து மன்னிப்பார் தான், மன்னிப்பாரு. ஆனா மன்னிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு உங்க மனதை நீங்க மாற்றி கொண்டு இருந்தீர்கள் என்றால், மனதை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை தேவன் ராஜ்யத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இல்லைன்னா நீங்க ராஜ்யத்துக்கு ஏற்றவர்களாக இருக்க மாட்டீங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, லைஃப்ல வந்து மாற்றம் தேவை. நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை? மாற்றங்கள் அவசியமாக இருக்கு. அதனால்தான் பவுல் சொல்றாரு, வஞ்சிக்கப்படாதிருங்கன்றார். ஏன்னா சாத்தானுடைய வேலை என்னன்னா வஞ்சனை தான். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா உலகத்துல பண்ணிட்டு இருப்பாங்க. பெரிய விஷயம் இல்லாதபடி உலகத்துல பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? உலகத்துல வந்து இன்றைக்கு இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா பைபிள் gives a clear warning. வேதாகமம் மிக தெளிவான எச்சரிப்பை கொடுத்திருக்கு. இப்படிப்பட்டவர்கள் அப்படியாக இருந்தீங்க அப்படின்னா, இப்படிதான் மனம் திரும்பாம நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா, வசனம் என்ன சொல்லுது? நீங்க எங்க போக முடியாது? ராஜ்யத்துக்கு நீங்க போகவே முடியாதுன்றார். அப்போ உங்க இருதயத்தை வந்து நம்ம வந்து என்ன செய்யணும்னா ரீஸ்டார்ட் பண்ணணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ரோமர்ல என்ன சொல்றாருன்னா, உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யுங்க? நீங்க மறுரூபமாகுங்க. உங்க மனம் புதிதாகணும், உங்க மனம் வந்து மறுரூபமாகணும், மாறணும். இதுலயே இருந்துச்சு அப்படின்னா உங்களால் என்ன செய்ய முடியாது? உங்க ரட்சிப்பை, உங்க அழைப்பை நீங்க தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் வந்து கண்டபடிக்கு நீங்க வாழ்றதுக்காக அவருடைய ஒரே பேரான குமாரன பூமிக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கல. அவர் எவ்வளவு பிரஷியஸா கிறிஸ்துவ இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறாரு. அவருடைய ரத்தம் எவ்வளவு பிரஷியஸ், அவருடைய ரத்தம் எவ்வளவு பாவங்களை சுத்திகரிக்குது. அப்படி சுத்திகரித்த பாவத்தை நம்ம உதாசீனப்படுத்துறோம், நம்ம இது பண்றோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நமக்கு என்ன இருக்காது? பாவ மன்னிப்பு இருக்காது. ஏன் அப்படின்னா இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம், இப்ப விபச்சாரம், வேசித்தனம் இல்லைங்களா, வெறியர் நிறைய சொல்றாங்க இல்லைங்களா, இதுலலாம் ஈடுபடுறவங்க
நீங்கள் இந்த வலையில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதிலேயே தான் நேரத்தை முழுக்க முழுக்க கழிப்பீங்க. நீங்கள் என்ன செய்வீங்க, உங்கள் டைமை ஃபுல்லாக அதில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எப்படி சாலமோன் இன்பத்தில் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அழைப்பை கோட்டை விட்டாரோ, அதே போல் நீங்கள் இந்த இச்சையான இந்த இன்பங்களில் நேரத்தை செலவழித்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரியான முறையில் வாழாதபடிக்கு உங்கள் அழைப்பை நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, கோட்டை விட்டுருவீங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த வசனங்களெல்லாம் தியானிக்கணும். இன்றைக்கி கூட மேத்யூ சொல்லும் போது அந்த வசனங்களை தியானிப்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றார் சொன்னார் இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம தாவீதை பார்க்குறோம். தாவீதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே யார் அப்படி எழுதுவா இல்லைங்களா, உங்களுடைய வசனம் என்னுடைய உணவு அப்படின்றாரு. அது நான் நாள் முழுவதும் தியானிக்கிறேன்றார். எப்படி அவ்வளோ பெரிய ராஜா, சொல்ல போனால் அவர் வந்து சாலமன் மாதிரி சுகபோகமாக வாழ்ந்து இருக்கலாம், ஆனால் அப்படி பண்ணல. அவர் தியானிக்கிறார். ஏன்னா அவருடைய இருதயம் எதில் இருக்கு, இதுதான் பொக்கிஷம், இதுதான் உண்மை, இதுதான் ஜீவன் அப்படின்றத அவர் உணர்ந்து கொண்டார். அப்போ நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும், நாம் இந்த நேரத்தை இந்த காலத்தை நம்ம வந்து பிரயோஜனப்படுத்திக்கணும். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது தான். சில நேரத்தில் நம்ம வந்து சறுக்குவோம், சில நேரத்தில் தவறுகள் செய்வோம், சில நேரத்தில் பின்வாங்கி போவோம். ஆனால் நான் இப்படி தான் போவேன் மனதை என்ன செய்யக்கூடாது, நம்ம அதன் பக்கம் வச்சிடக்கூடாது. மனம் மாறணும். மனம் புதிதாகிறதுனால என்ன செய்யணும், நம்ம மறுரூபமாகணும். நம்முடைய ஆக்ஷன் அது மாறணும். ஆக்ஷன் மாறணும் அப்படின்னா எங்கே மாறணும், மனது மாறணும் ஃபஸ்ட்டு இல்லைங்களா. ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் மோர் தென் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ உங்களுடைய ஆக்ஷன் வந்து எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா உங்களுடைய சிந்தையினுடைய வெளிப்பாடு தான் உங்களுடைய ஆக்ஷன்ஸ். அப்போ உங்களுடைய சிந்தைகளை வந்து நீங்கள் வசனத்தின் மூலமாக சுத்திகரிங்க, வசனத்தின் மூலமாக அதை இன்னும் தூய்மைப்படுத்துங்க, வசனத்தின் மூலமாக இன்னும் வைராக்கியம் கொள்ளுங்க தேவன் மேலே. அப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆக்ஷன்ஸும் மாற ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் ஆக்ஷன் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ண சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவார். நம்ம சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கும், நேரம் இல்லை பட் அழகான ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வசனம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்ததுனால சுற்றி உள்ள எல்லா ராஜாக்கள் மத்தியிலும் அவனுக்கு சமாதானத்தை கொடுத்தாருன்னு இருக்கும். அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த வரைக்கும் தேவன் என்ன செஞ்சிட்டார், அவனுக்கு தொந்தரவே கொடுக்கல. யாராவது சாலமோனுக்கு அகேன்ஸ்டா யுத்தம் பண்ணலாம் நினைச்சா கூட அதை முறியடிச்சிருவாரு. அவனுக்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்தார். எப்போ வரைக்கும் அப்படின்னா அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்த வரைக்கும். அப்ப நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண சமாதானத்தை தேவன் கொடுப்பார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். ஆகவே இம்மைக்கான இந்த ஆசீர்வாதத்தை கூட நீங்க சரியாக நல்ல முறையில் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் எண்ணங்களை வந்து மறுமையில வச்சாதான் பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேங்களா. அதுதான் உலகத்தின் மக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கு. ஸோ ஆகவே இந்த 3 காரியங்களை இன்றைக்கு பார்த்தோம். இன்னும் 3 காரியங்கள் இருக்கு, நேரம் இல்லை. ஸோ ஆகவே இதோடு நான் வந்து நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்த்து நாம் இந்த தலைப்பை நிறைவு செய்வோம். பார்த்த வசனங்களை தியானிங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.